வணக்கம். நான் டாக்டர் லோகநாதன் பவானியிலிருந்து. நேற்று சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு குழந்தைய கொண்டுட்டு போய் மாட்டோட மடியிலேயே அப்படியே கையில் ஏந்தி பால் குடிக்க வைக்கிற ஒரு வீடியோ பார்த்தேன். ஆச்சரியமாக இருந்தது, அதே சமயத்தில் ரொம்ப பயமாகவும் இருந்தது. ஏன் அப்படின்னா, மாட்டோட மடியில் அவ்வளோ கிருமிகள் இருக்கும். அந்த மாடு எங்கே வேணால் போய் படுக்கும், எங்கே வேணாலும் நிற்கும். சாணியெல்லாம் அந்த மாட்டு மடியில் படும். ஸோ அதெல்லாம் கண்டாமினேட்டடாக இருக்கும். ஸோ அதில் டைரெக்டாக ஒரு குழந்தைய பால் குடிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அந்த குழந்தைக்கு. ஏன்னா சின்ன குழந்தைகள் உடம்புல கிருமிகள் போச்சுன்னா பல பிரச்சனைகளை உண்டாக்கிடும். வயிற்றுப்போக்கு, வாந்தி, உயிருக்கே ஆபத்தாக முடியும். அதனால் இந்த மாதிரி டைரெக்டாக குழந்தையே மாட்டோட மடியில் பால் குடிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஏன் சார், மாட்டு மடியிலேருந்து பால் கறந்தானே நமக்கே பால் வருது, அது ஏன் குடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் மாட்டு மடியிலேருந்து கறந்த பாலை நமக்கு வரதுக்கு முன்னால் என்னென்ன விதமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். 1860லேயே லூயி பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் இந்த பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பாலை கறந்ததும் அதை சூடு பண்ணி அதில் இருக்கிற கிருமி எல்லாத்தையும் கொன்னுட்டு அப்புறமா அந்த பாலை சேஃபாக நம்மளுக்கு கொடுக்குற அந்த டெக்னிக் தான் பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஆவின் மாதிரியான பெரிய நிறுவனங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கறந்து கொண்டு போகக்கூடிய பாலை 63 டிகிரிக்கு ஒரு 15 நிமிஷம் ஹீட் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான நமக்கு நோய் தரக்கூடிய பல கிருமிகள் அதில் இறந்துடும். அதே சமயத்தில் இந்த பாலோட சத்துப்பொருளும் டேமேஜ் ஆகாது, அந்த ப்ரோட்டீன்லாம் டீநேச்சர் ஆகாது. அதுக்கு அடுத்த டெக்னிக் என்ன பண்ணுறாங்கன்னா, 72 டிகிரி சென்டிகிரேட்டில் ஒரு 17லேருந்து 30 செகண்ட்ஸ் மட்டும் ஹீட் பண்ணிவிட்டு அந்த பாலை யூஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் அதிக வெப்பநிலையில் அதுலேயும் அந்த கிருமிகள்லாம் இறந்து போயிடும். அதில் அல்ட்ரா ஹை டெம்பரேச்சரில் என்ன பண்ணுறாங்கன்னா, 130 டிகிரி டு 150 டிகிரி டெம்பரேச்சருக்கு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் அந்த பாலை ஹீட் பண்ணிவிட்டு எகெயின் கோல்டு பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஹீட் பண்ணனால கிருமிகளாக இறந்துடுது. கூலிங் பண்ணனால நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி பல நாட்கள் யூஸ் பண்ண முடியும். பாஸ்டரைசேஷன் பண்ணுறக்கூடிய அந்த பாலை ரெஃப்ரிஜரேஷன் இல்லாமையே 8 மாதம் 9 மாதங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு நவீன மருத்துவம் சுத்தமான பாலை கொடுத்தாலும் கூட இந்த மாதிரி ஆசாமிகள் கொண்டு போய் குழந்தைகளை டைரெக்டாக மாட்டோட மடியில் குடிக்க வச்சு பல வியாதியில் கொண்டு வந்து விட்டுறாங்க. இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள்.